இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். மோசேயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மோசே 120 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 40 ஆண்டு காலங்கள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்தார், 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். இந்த முதல் 40 ஆண்டு காலங்களில் அவர் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த சமயத்தில் தன்னோடு இருக்கிற நண்பன் ஒருவனை எகிப்தின் ஒருவன் கொலை செய்து விடுகிறார். யாரு? மோசே கொலை செய்து விடுகிறார். அவருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தது. அதுல மோசேயுடைய நண்பனை எகிப்தின் கொலை செய்து விடுகிறார். அந்த கொலை செய்வதற்கு மறைப்பதற்காக மணல்ல போட்டு புதைச்சிட்டு அரச கோபத்துக்கு பயந்து, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கொலை செய்தா போலீஸை தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. அது அரசுக்குள்ளான கட்டுப்பாடு, அரசாங்கம் விதித்தது. அந்த அரச கோபத்துக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடினார் மோசே. அப்படி ஓடிய பொழுது 40 வருடங்கள் கழித்து ஆண்டவர் அவரை மோசையை சந்திக்க போகிறார். ஓரேப் மலையிலே மோசே படித்திருக்கிறார். தன்னுடைய மாமன் எத்தவனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். மோசே படுத்திருக்கும் பொழுது அருகில் ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முட்செடி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தாலும் வெந்து போய் சாப்பிடாத அதிசயத்தை கண்டு மோசே உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். கீழே வந்து உற்று பார்த்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவரிடத்தில் தரிசனமாகி, 40 ஆண்டுகளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, மோசே உன் கையில் இருக்கிறது என்ன என்கிறார். அதுக்கு மோசே சொல்கிறார், ஒரு கோல் என்று. அதை தரையிலே போடு என்று சொல்லும்போது மோசே எந்த மறு பேச்சும் பேசாமல் அதை தரையிலே போடுறார். அது தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமா மாறிட்டு மோசே பயந்து விலகி ஓடுகிறார். மீண்டும் அது வாழையை பிடித்து தூக்கு என்று சொல்லும் பொழுது அவர் பயந்து அதை தூக்குகிறார். அது கோலாக மாறிட்டு அந்த கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே எகிப்து மன்னனிடத்தில் போன்னு சொல்லி அங்கே அனுப்புகிறார். அங்கே அனுப்பி எகிப்து எல்லாருக்கும் தெரியும், யாத்ராமத்தில் வசனங்கள் உண்டு. எகிப்தில் போய் அந்த கோல் ஒரு சாதாரண கோல் வல்லமையுள்ள கோலாக மாறி 10 வாதைகளை செய்துள்ளது சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி என்று கேட்டால் மோசேயுடைய கையில் இருந்தது என்ன? சாதாரண ஒரு கோல். அது எப்படி வல்லமையுள்ள கோலாக மாறிற்று? பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்தார். அதை தரையிலே போடு என்று சொல்லும் பொழுது எந்த மறுபேச்சும் பேசல, உடனே தரையிலே போட்டால் அது கோலாக மாறிற்று. மோசேயுடைய கையில் இருந்தது சாதாரண கோல், வல்லமையுள்ள கோலாக மாறி எகிப்திலே 10 வாதைகளை செய்துள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முட்டுதாக்கள் செய்த அநேக நன்மையான காரியங்கள் உண்டு. ஒரு சிறிய பொருளை வைத்து பெரிய அற்புதங்களை செய்த அநேக ஜனங்கள் உண்டு. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு சிறிய பொருளை வைத்து எப்படி வல்லமையுள்ள கோலாக மாறிட்டு, ஒரு சிறிய பொருளை வைத்து பெரிய வல்லமை உருவாகிற்று என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். அதில் ஒன்றுதான் மோசே. சாதாரண ஒரு கோல் வல்லமையுள்ள கோலாக மாறிற்று. எல்லாருக்கும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி தான் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் படைகள் வீழ்த்த முடியாத ஒரு படைத்தளபதி யாருன்னு கேட்டால் கோலியாத். அது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விதிதான். ஆனால் அதனுடைய பொருளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண பொருள் எப்படி இவ்வளவு வல்லமையுள்ள பொருளாக மாறினார்? மோசேயுடைய கையில் இருந்தது சாதாரண பொருள். வீழ்த்த முடியாத படைத்தளபதி கோலியாத். அந்த கோலியாத்தை நாம் என்ன சொல்லுவோம்? சாதாரண என்ன சொல்லுவோம்னா, தாவீது கோலியாத்தை வீழ்த்தி விட்டார், அவர் சிறிய பையன் வீழ்த்தி விட்டார்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி அவரை வீழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வீழ்த்த முடியாத அந்த படைத்தளபதியான கோலியாத்தினுடைய உயரம் என்ன எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் உண்டு. வீழ்த்த முடியாத படைத்தளபதியினுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானும். இது என்ன கனவு? 6 முழம் 1 ஜானம் என்றால் என்ன? ஒரு முழம் என்பது 1.5 அடி நம்ம கையில். அப்ப 6 முழம் என்பது 9 அடி. 9 அடி உயரம். 6 முழமும் 1 ஜான். ஜான் என்பது அரை அடி உயரம். அப்போ 9 ஒரு அரை 9 அடி உயரம். கிட்டத்தட்ட நிலவு உயரத்துக்கு மேல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மனுஷன் தான் வீழ்த்த முடியாத படைத்தளபதியான கோலியாத். அவன் உடல் நிறைய 5000 சேக்கல் நிறைந்த வெண்கலத்தினால் நிறைந்த சேக்கல் பொருத்தப்பட்டிருக்குமா. தலையிலே பெரிய கவசம் போட்டிருப்பாராம்.
உடல் முழுவதும் கவசங்கள், காலிலே கவசங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். வீழ்த்த முடியாத அந்த படை தளபதி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு 9.5 அடி உயரம் உள்ள ஒரு மனுஷன் எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வீழ்த்த முடியும்? காலிலே கவசம். அவர் படைக்கு நடந்து போகும் பொழுது அவர் ஈட்டியை பிடித்துக் கொண்டு வந்து 2 பேர் பிடித்துக் கொண்டு போகணும். அந்த வேத வசனங்கள் உண்டு, படிக்கிறது நம்ம நேரம் இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 4-7 வசனங்கள் படித்து புரிந்து வைத்துக் கொண்டு அவருடைய உயரம் 9 அடி உயரம், 6 முழமும் 1 ஜானும், 5000 சேக்கல் நிறைந்த ஒரு வெண்கலத்தில் பொருத்தப்பட்ட கவசம், காலிலே கவசம், தலையிலே கவசம், பட்டயம் எல்லாம் இருக்கணும். வீழ்த்த முடியாத ஒரு படைத்தளபதி. அப்படிப்பட்ட படைத்தளபதியை வீழ்த்துகிற பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது ஒரு சிறிய மகன், எப்படி கிடைக்கும்? சவுல் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ தைரியமாய் போ, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பட்டணத்துக்குள்ளே இந்த வார்த்தையை கேட்பதற்கு நீங்களும் நான் ஓடி வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நான் ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுதும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும், ஒரு பிசினஸ்ல இருக்கும் பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் பெரிய போராட்டம் வரலாம், பெரிய பாரம் வரலாம், பதவியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய போராட்டம் வரலாம். நீங்கள் செபித்து விட்டு வரும்பொழுது, ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுதும், என்னோடு இருக்கும் பொழுதும் ஒரு பெரிய வார்த்தை கிடைக்கிறது. சவுல் சொன்ன வார்த்தை, தைரியமாய் போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன நடக்கிறது? தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். அடைக்கட்டளை கையை போட்டு அதிலிருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து கவுன்கல்லாத செய்தி எடுத்து வீசினார். நெற்றியிலே பட்டது. வீழ்த்த முடியாத படைத்தளபதி வீழ்ந்து போனார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. வார்த்தையினால் வீழ்த்தக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு மட்டுமே உண்டு. தைரியமாய் போபவனே என்று சொல்லி சவுல் சொல்கிறார். எப்படிப்பட்ட பாக்கியம்! அப்படி என்றால் தாவீதுடைய கையில் இருந்தது என்ன? சாதாரண கூழாங்கல் எப்படி வல்லமை உள்ள பாறையாக மாறி வீழ்த்த முடியாத படைத்தளபதி அங்கே வீழ்ந்து போனார். மோசேயுடைய கையில் இருந்தது சாதாரண ஒரு கோல், வல்லமையுள்ள கோலாக மாறிற்று. தாவீதுடைய கையில் இருந்தது சாதாரண ஒரு கூழாங்கல், எப்படி வல்லமையுள்ள பாறையாக மாறி அது வீழ்த்த முடிந்தது. இன்னொருத்தர் கூட பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியும். சிம்சோனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவளும் தேவனுடைய குமாரன் நம் வேதத்தில் படிக்கிறது. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றேன் என்று எப்படி முடியும்? கழுதையின் பச்சை தாடை எலும்பு எப்படி 1000 பேரை கொள்ள முடியும்? நியாயாதிபதி புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினபடியினால் அவன் கைகளிலே கட்டப்பட்ட புயம், கைகளிலே கயிறுகளால் கட்டப்பட்டு சிம்சோனை படுக்க வைத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி பலமாய் இறங்கினபடியினால் நெருப்புப்பட்ட தூளை போல சிதறி போயிடுச்சான். உடனே கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டேன் என்று சொல்லி சிம்சோனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் சிம்சோன் கையில் இருந்தது என்ன? சாதாரண கழுதையின் பச்சை தாடை எலும்பு. எப்படி அது வல்லமையுள்ள ஒரு எலும்பாக பாறையாக மாறி 1000 பேரை வீழ்த்த முடியும்? பிரியமானவர்களே, இங்கே நீங்களும் நானும் ஒரு சாதாரணவற்றைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் திரும்பி போகும் பொழுது தேவன் உங்களோடு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக சிம்சோனை பார்த்தோம். நான்காவதாக கிதியோன் தெரியும். கிதியோனுடைய அவருடைய சப்ஜெக்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சம்பவம், கிதியோனும் தேவனுடைய குமாரன் தான். கிதியோன் மேல மீதியான் தேசத்து படைகள் எல்லாமே படையெடுத்து வந்துட்டாங்க. படை வேறு, சேனை வேறு. படை என்பது சாதாரண மக்களை கொண்டது. சேனை என்பது 30,000 பேருக்கு 10,000 30,000 பேரை வைக்கக்கூட மிகப்பெரிய ஒரு சேனைன்னு சொல்லுவாங்க. அப்ப சாதாரண படை வைத்திருக்கிற கிதியோன் மேல மீதியான் தேசத்து சேனை போர் தொடுவதற்காக வந்துட்டாங்க. இரவிலே மீதியான் பள்ளத்தாக்கிலே தங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில போர். கிதியோன் சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிறது வெறும் 300 பேர் தான். நீங்க நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீங்க செய்தால் போதுங்கிறார். இந்த 300 பேரை 100 பேரா ஓட்டுறாரு. கடல் படை, காலால் படை, குதிரை படை, யானை படை வச்சுக்குவோம். 100 பேராக வகுத்து நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி கிதியோன் சொல்றாரு. அவர்களும் அதை செய்கிறார்கள். எப்படி? கையிலே ஒரு தீசட்டி, ஒரு எக்காலம் கையிலே கொடுத்து நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்றாரு.
காலையில மீதியான் தேசத்து படையெல்லாம் வந்தாச்சு. 30,000 சேனைகள் வந்தாச்சு. இங்க இருக்கிறது வெறும் 300 பேர். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல வீழ்த்த முடியாத அந்த சேனையை கிதியோன் எப்படி வீழ்த்தினார். நான் என்ன சொல்றேன் அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டார். அந்த சேனை வந்த உடனே எக்காலங்களை வேகமாக ஊதி தீசட்டிகளை கீழே போட்டு உடையுங்கள் என்று சொல்லும்போது அதை வேகமாக உடைத்து அவருடைய சத்தம் தாங்க முடியாமல் கூக்கலிட்டு ஓடி போனார்களாம் அந்த மீதியான் தேசத்து படைகள். அப்படி என்று கேட்டால் கிதியோன் கையில் இருந்தது என்ன? வெறும் 300 பேர். அந்த 30,000 பேரை எப்படி வீழ்த்த முடியும்? பிரியமானவர்களே, மோசேயினுடைய கையில் இருந்தது சாதாரண ஒரு கோல். தாவீதுடைய கையில் இருந்தது சாதாரண ஒரு கூழாங்கல். சிம்சோன் கையில் இருந்தது சாதாரண கழுதையின் பச்சை தாடை இருந்தது. கிதியோன் கையில் இருந்தது சாதாரண வெறும் 300 பேரை தான். 30,000 பேரை வீழ்த்தினார். ஏனென்றால் கிதியோனுக்கு ஆண்டவர் அந்த ராத்திரியிலே ஒரு தரிசனமாகி அந்த படையை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க போறேன் ராத்திரியே தரிசனம் கொடுத்தார். நீ அந்த வசனத்தை படிச்சு 9வது வசனம். நீ நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த ராவிலே அவரை ஒப்படைத்து விட்டார். அந்த படையை ஒப்படைச்சிட்டார். யார்கிட்ட? கிதியோன் இடத்துல. ஆகவே அவர்களை வீழ்த்த முடியாத ஒரு படையை சேனையை வீழ்த்த முடிந்தார். 4 பேர் கையில் இருந்து ஒரு சாதாரண பொருள் தானே எப்படி வல்லமை உள்ள பொருளாக மாறிற்று. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியினால் மோசே கீழ்ப்படிந்தார். கையில் இருப்பது என்ன? மோசேனார் ஐயா சாதாரண ஒளியா வெற்றில போடும் வல்லமை உள்ள கோளாக மாறிற்று. தாவீதுடைய கையில் இருந்தது சாதாரண கூழாங்கல், வல்லமை உள்ள பாறையாக மாறிற்று. சிம்சோன் கையில் கையில் இருந்தது கழுதையின் பச்சை தாடைகள் ஒன்று. 1000 பேரை கொண்டு கிதியோன் கையில் இருந்தது வெறும் 300 படை வீரர்கள். 30,000 பேரை வீழ்த்த முடியும். ஏனென்று கேட்டால் ஒரு வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்திலே பைத்தியமானவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஞானிகளை வெட்கப்படுத்த ஞானிகளை தேர்ந்தெடுத்தாரா? இல்லையே. ஆண்டவர் நினைத்திருந்தால் உலக ரட்சகர், அவர் மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதி, எல்லாருக்கும் ஒரு உலக தலைவர், தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு தன்னோடு பெரிய பெரிய நீதிபதிகளை வைத்திருக்கலாம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை ஐஸ்வர்யவான்களை வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வைத்திருந்தது எப்படிப்பட்ட ஆட்களை தெரியுமா? ஏழ்மையான பிள்ளைகள் மக்கள். எருசலேமின் வீதிகளிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள், அரசாங்கத்திலே வரி வசூலிக்கிற மத்தேயு, தன்னை காட்டிக் கொடுக்க போகிற யூதாஸ், தன்னை மறுதளிக்க போகிற பேதுரு, அவருடைய சீஷர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள். ஆனால் ஆண்டவர் நினைத்திருந்தால் பெரிய பெரிய நியாயாதிபதிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்களை வைத்திருக்கலாம். ஆனால் தாழ்மையாய் ஆண்டவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஏழை விதவை தாயினுடைய சாரிபாத்தினுடைய அந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார்கள் அந்த தாய், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார்கள். எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய குமாரனை தெரிந்து கொண்டு தன்னுடைய மரண தருவாயில் கூட அந்த கொஞ்சத்தின் மாவையும் எண்ணெயும் கொடுத்து அந்த பஞ்சத்தை தீர்த்தார். அது ஒரு பாடல் எல்லாருக்கும் நல்லா தெரியும். பஞ்சத்திலே ஏலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி ஏலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை ஊரில் எண்ணெய் அப்பம் தண்ணீர் மழை பொழியவே இல்லை, பொழிந்து கொண்டே இருந்ததால் அது முடித்து போயிருந்தது. ஏனென்று கேட்டால் அந்த பஞ்ச காலத்தில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை கூட அந்த ஏழை தாய் செய்த உதவிக்காக ஆண்டவர் அந்த ஊரையே மழையினால் நிரப்பினால் பஞ்சம் நீடிக்கிட்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தாயும் அங்கே கீழ்ப்படிந்திருக்கிறார், மோசே கீழ்ப்படிந்திருக்கிறார். இன்னொருத்தரை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் 3 நாள் மலை பிரசங்கம் நடக்கிறது. இப்ப எப்படி இந்த ஒரு கூட்டம் நடைபெறுகிறதோ 3 நாள் மலை பிரசங்கம் நடைபெறுகிறது. அந்த 3 நாள் மலை பிரசங்கத்துக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அழைத்திருக்கிறார். எல்லாமே கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. 3 நாள் மலை பிரசங்கம் முடிந்ததுக்கு பிற்பாடு, உபவாச கூட்டம் முடிந்ததுக்கு பிற்பாடு எல்லாம் கலைந்து செல்கிறார்கள். அப்போ சீஷர்களோடு ஓடி வந்து, ஆண்டவரே எல்லாரும் போறாங்களே பசியோட, நாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதியா இருக்கிறார். உடனே ஒருவர் ஓடி வருகிறார். ஐயா, அந்த ஒரு சிறுவன் கையிலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது
ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகன் உபவாச கூட்டத்துக்கு மலை பிரசங்கத்துக்கு போவானே, பசியோடு திரும்பி வருவான் என்று சொல்லி அந்த 5 அப்பத்தையும் என்று வேலையை கொடுத்து அனுப்புகிறார். கூட்டம் முடிந்ததற்கு பிற்பாடு மடத்தரையிலே வந்து அந்த சிறுவன் தன்னுடைய உணவை தானே சாப்பிட்டிருக்கலாம். அந்த சிறுவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை வாங்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் கொண்டே கொடுத்தான். ஐயா, அந்த மகன் வைத்திருக்கிறார், அதை வாங்கிட்டு சொல்வதை வாங்கி கொண்டே கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து அநேக ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். கொஞ்சத்தில் அந்த ஏழை தாய் உண்மையாக இருந்தார்கள், கொஞ்சத்தில் அந்த சிறிய பையனும் உண்மையாக இருந்தான். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் எல்லா சொத்து சுகம் நிறைய இருந்தது. அப்ப ஆண்டவரிடத்துல போய் ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யறதுன்னு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தம்பி, நீ போய் 10 கட்டளை கடைப்பிடிப்பா அப்படின்னு சொன்னார். அது ஐயா, ஆண்டவரே, இந்த 10 கட்டளை நான் முதலே கடைப்பிடிச்சுட்டு வேற ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொண்டு போய் கொடு, பிற்பாடு என்னிடத்தில் வான்னு சொல்லும்போது அது விசனமாய் இருந்தது. கொடுப்பதற்கு மனமில்லை. இங்கே ஒரு ஏழை தாய் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், ஒரு சிறிய பையன் அனைவருடைய பசியை போக்கினான், மோசே கீழ்ப்படிந்தார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவானுக்கோ கொடுப்பதற்கு மனமில்லை. அவருடைய சத்தியத்தை பாருங்க, அதோடு அந்த கதை முடிந்து போய்விட்டது. பிரியமானவர்களே, பெருங்கையோடு இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் ஒரு நோக்கத்துக்காக உங்களை பல இடங்களிலிருந்து தூரங்களிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார். என்னிடத்தில் இருப்பது என்ன ஆண்டவரே? ஒரு சாதாரண கூழ் ஆண்டவரே. என்னிடத்தில் இருப்பது சாதாரண கூழாங்களாச்சு. என்னிடத்தில் இருப்பது சாதாரண கழுதையின் பச்சை தாடை இருக்கும். என்னிடத்தில் இருப்பது சாதாரண படைதானே. நான் என்ன செய்ய போறேன்? ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம். இப்பொழுது அப்படி இருக்கலாம். தேவன் உயர்த்த நினைத்தால் யாருமே தடுக்க முடியாது. மனுஷன் ஒன்றுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீ ஒரு வியாபாரத்தில் இருக்கலாம், ஒரு தொழிலில் இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். உன்னுடைய வேதனைகளை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் ஒரு நாளும் கீழே விட மாட்டார். இன்னும் தாய் தகப்பன் மாதிரி ஒரு கவலை உண்டு. என்னுடைய வாலிப பிள்ளைகளுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது, நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு வேதனை இருக்கிறது. என்னுடைய மகனுக்கும் அழைக்கும் மகனுக்கும் வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனை உண்டு. என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க கூட பணம் இல்லை என்று சொல்லி ஒரு வேதனையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம். திருமண காரியத்தை கொடுத்து இங்கே வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். நான் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி வேதனையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் கேட்கிறார், இந்த பகுதியில் உள்ள வந்த உனக்கு கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது, ஐயா ஒன்றுமே இல்லை ஐயா. ஒன்றும் இல்லாதான் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். பிரியமானவர்கள், ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் தான் வளர்த்தது, அது சாகாவிட்டால் வளர்த்தராது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கையில் இருப்பது என்ன? சாதாரண பொருள் தான், சாதாரண பொருள் தான். அதை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெரிய சாட்சி எங்கே நான் பகிர்ந்தது கிடையாது. என்ன சாட்சி